எல்லா புழுக்களும் உரம் செய்யாது, குறிப்பிட்ட சில புழுக்கள் தான் உலகத்திலே உரம் செய்யும். வெறும் 5000 ரூபாயில் புழுவை வாங்கி அந்த புழுக்களை நீங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்து ப்ரீட் பண்ணி அந்த புழுக்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தொட்டி ஆரம்பித்து அதில் புழுவை பெருக்குங்க கொஞ்ச நாளைக்கு. அவங்கள்ட்ட இந்த வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கக்குள்ள டிரான்ஸ்போர்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த ப்ராஃபிட் ஒன்றோட நாங்கள் அதை அவங்களுக்கு கொடுப்போம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இதில் எதை போடுறேன்னு சொல்லி. அதாவது இது மூலப்பொருள், இதைத்தான் இந்த புழுக்கள் என்ன செய்யணும்டா, இந்த புழுக்கள் இப்படி பவுடரை மாற்றும். இதுதான் இந்த வாழையில இந்த சாக்கு இந்த கார்ட்போர்ட் இது எல்லாமே என்ன மாறும் சொன்னா 45 நாளை பிறகு இப்படி ஒரு கருத்த எந்த வித மனமும் இல்லாத நாத்தமும் இல்லாத ஒரு சாஃப்டான, அதாவது ஸ்பொஞ்சை விட சாஃப்டான ஒரு உரமாக மாறும். பாருங்க புழுக்கள். அப்போ இந்த புழுக்கள் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட்டு அந்த புழுக்களில் வர கழிவு தான் இந்த உரம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே நாங்கள் உரம்னு சொல்லி தோட்டத்துக்குள்ளே கொடுக்குறது இந்த மேலே கருப்பாய்க்கிற இந்த உரம். இதை செய்கிறாக்கள் கீழே இருப்பாங்க, இவங்க தானே செய்கிறாக்கள். இதில் பேர் ஈசனியா ஃபெட்டீடா. இந்த புழுக்கள் நம்மளோட சாதாரணமான நேட்டிவ் புழுக்கள் இல்லை. நான் நிறைய சம்மந்தமாக வீடியோ போட்டிக்கிறேன். எல்லா புழுக்களும் உரம் செய்யாது. அதாவது நான் சொல்லிக்கிறேன் அடிக்கடி, எல்லா புழுக்களும் உரம் செய்யாது, குறிப்பிட்ட சில புழுக்கள் தான் உலகத்திலே உரம் செய்யும். அதில் மிக முக்கியமானது ஈசனியா ஃபெட்டீடா. ஏன்னா இதில் ப்ரீடிங் எல்லாம் கூட. ஆக இந்த புழுக்களை வாங்கினீங்கன்ற ஒரு 10 புழுக்களை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்லிக்கிறேன். கொமர்ஷியல் செய்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். இப்போ மண்புழு உரம் என்னென்னு சொல்கிறதுக்கு முதலாவது இந்த மண்புழுக்கள் என்ன செய்யணும், இந்த குறிப்பிட்ட வகை மண்புழுக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உக்கக்கூடிய கழிவுகளை மேற்பரப்பில், அதாவது நிலத்திற மேற்பரப்பில் இருந்து கொண்டு சாப்பிட்டுட்டு அதில் 95% கழிவாக வெளியே கொடுக்கும். அதனால தான் இந்த மண்புழு உரத்தில் எந்த விதமான துணிக்கைகள் கட்டிகள் ஒன்றுமே இருக்காது. ஏண்டா புழுக்களில் வயிற்றுக்குள்ளே அந்த கழிவுகள் போய் வாரது தான் அந்த மண்புழு உரம். ஆகவே இது ஒரு யூனிஃபார்மாக பெர்ஃபெக்ட் ஆகிருக்கு. மண்புழுக்களுக்கு இந்த மண்புழுக்கள் கட்டாயம் வாங்கி ஆகணும் நீங்கள். அதாவது இந்த மண்புழுக்கள் தான் தேவை உரம் செய்கிறது. கொமர்ஷியலில் 45 நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்குற கழிவுகளை உரமாக்குறதுக்கு இந்த வகையான மண்புழுக்கள் மட்டும்தான் இயலும். அது முதலாவது விஷயம். அடுத்து நான் சொன்ன மாதிரி புழுக்களை தோட்டத்தில் கொண்டு போகிறதில்ல. இந்த புழுக்கள் வெளி சூழலில் வாழாது. சாதாரணமாக எங்கள்ட புரோய்லர் கோழிகள் மாதிரி இதை தனியாக நீங்கள் இதுக்கு உணவு கொடுத்து பராமரித்தா இது நிறைய குட்டி போட்டு நிறைய உரம் தரும். இந்த புழுக்களை நிலத்தில் போட இயலாது. நான் போட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த மண்ணுக்குள்ளே இந்த புழுக்கள் போகாது. மண்ணுக்கு வெளியில் தானே போகும், சர்ஃபேஸ் வேர்ம்ஸ்ன்னு சொல்கிறேன். இது லைட்டுக்கு சென்சிட்டிவ், அதே நேரம் மண்ணுக்குள்ளே போகாது. அப்போ வெளிச்சத்துலேயும் மிதிக்காது, மண்ணுக்குள்ளேயும் போகாதுன்னு சொன்னால் இடையில் இருக்கிற ஒரு கழிவு மேற்பரப்பில் இலைக்குலைக்கு இடையில் இருந்து உரமாக்கும். இதான இதில் ஸ்பெஷல். ஆக இந்த புழுக்களை நாங்கள் கொண்டு வந்து அதுக்கு கழிவை கொடுத்து, கீழுக்கு ஒரு சின்ன தரையில் கழிவை கொடுத்து அந்த முழுக்க உரமாக்கிட்டு உரத்தை கொண்டு வந்து மேலே தான் போடும். இந்த புழுக்களை ஸ்பெஷல் என்னடா, சாப்பிட்டு போட்டு கழிவை கொண்டு வந்து மேலே தான் போடும். அந்த இடத்துல இருட்டு இருக்க மாட்டோம், வெளிச்சமங்கள் சென்சிட்டிவ். அதால் தானே அந்த தொட்டிகள் எல்லாம் பாருங்க நான் மூடி வச்சுக்கிறோம். சாக்குகளில் இந்த இடத்துலையும் சாக்குகளெல்லாம் மூடி வச்சுக்கிறோம். தெரியுமா இருப்பேன். இப்போ என்ன உள்ளுக்கு கொஞ்சமாக தோண்டி பார்த்தாலே உள்ளுக்கு நிறைய புழுக்கள் இருக்குது. இதை விட இந்த புழுக்கள் எந்த வகையிலையும் சைஸில் பெருக்காது. அது முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு நாளைக்கு 3-4 குட்டி போடும். இப்போ பாருங்க, நான் உரத்தை போட்டுட்டு மேலெல்லாம் சாக்கில் மூடி வச்சுக்கிறேன். வேணும்னு சொன்னால் அவங்க சாக்குக்குள்ளே இருட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க தங்களோட ஆக்டிவிட்டியை முழுமையாக நடத்துவாங்க. இதுக்குள்ளே போடக்கூடிய கழிவுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா உக்கக்கூடிய எல்லா வகையான கழிவுகளையும் போடலாம். ஆனால் அந்த இடம் ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்ன்றதுக்காக நாங்கள் இறைச்சி மீன் இந்த விஷயங்களை தவிர்த்துக்கொள்கிறோம். இலை மரக்கறி உங்களோட தோட்ட கழிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் சொப் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் வேகமாக உரம் வரும். நேரடியாக போட்டால் கூட இந்த புழுக்கள் தின்னும், ஆனால் நேரம் எடுக்கும். அடுத்து இந்த உரம் செய்கிறதுக்கு நீங்கள் புழுக்கள் வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் இது ஒரு பெரிய ப்ரொஜெக்டாக ஒரு என்னது சாதாரணமாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டன் செய்கிறதுக்குரிய செட்டப் உங்களுக்கு 1,35,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கடமைக்குது. ஆனால் நாங்கள் அப்படி ஒரு காலத்துலேயும் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. வெறும் 5,000 ரூபாயில் புழுவை வாங்கி அந்த புழுக்களை நீங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்து ப்ரீட் பண்ணி அந்த புழுக்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தொட்டி ஆரம்பித்து அதில் புழுவை பெருக்குங்க கொஞ்ச நாளைக்கு. அப்போ உங்களுக்கு புழு சம்மந்தமான ஒரு அறிவு வந்துடும். அதுக்கு பிறகு கழிவுகளை கொண்டு வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணணும். சாதாரணமாக இந்த புழுக்களில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் பச்சை ஆகிக்கிற எதையுமே தின்னாது. புழுக்கள் பச்சைகளையோ வேர்களையோ தின்னுமா இருந்தால் நிலத்தில் ஒன்று மேதிக்கலாது. அழுகி உக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற கழிவுகளை இலை கழிவு உக்கக்கூடிய கழிவுகளை என்ன சாப்பிட தொடங்கும்.
அதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், வேஸ்ட்டை கொண்டு வந்து ஒரு கிழமைக்கு 3 கிழமைக்கு ப்ரீ கம்போஸ் பண்ணுறோம். அதாவது அதுக்கு மேலே சாணத்தை ஊற்றி மைக்ரோவேவ் ஆக்டிவிட்டியால் நுண்ணுயிர்களை தொழிற்பாட்டின் மூலமாக அதை உக்க வைக்கிறோம். உக்க வச்சதுக்கு பிறகு அந்த கழிவுகள் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மண்புழுக்கள் வேகமாக சாப்பிடும். நிறைய பேர் கேட்குற கேள்விகளுக்கு விட சொல்கிறேன். அதாவது மண்புழுக்களை போடுற இல்லை தோட்டத்தில், மண்புழு உரத்தை தான் போடுறது. அடுத்தது உக்கக்கூடிய எந்த வகையான கழிவுகளையும் இந்த மண்புழுக்கள் சாப்பிடும். இந்த தொட்டியை கட்டாயமாக மூடி வைக்கணும். அடுத்தது சாணம் முக்கியமான நிறைய பேர் கேட்குறாங்க. சாணம்ன்றது ஒரு அட்ராக்டன்ட். அதாவது இந்த புழுவுக்கு சாணத்துற மனம் சரியான விருப்பம். ஆகவே நீங்கள் சாணக்கரைசலை ஊற்றினீங்கன்னு சொன்னால் புழுவோட ஆக்டிவிட்டி வேகம் அரிக்கும், ப்ரீடிங்கும் வேகம் அரிக்கும். தங்களுக்கு அமைவான ஒரு சூழல் வந்துட்டு ஜனவோட புழுக்கள் நிறைய குட்டிகளை போட்டு நீங்கள் சாணத்தை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 4-5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன குட்டி புழுக்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் அந்த இடத்துல. ஆகவே அந்த சூழல் உருவாக்கிட்டோம்னு சொன்னால் அது இப்போ ஃபீட் பண்ண அந்த புழுக்கள் என்ன செய்யும், சாதாரணமாக நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையுமே சாப்பிட தொடங்கிடும். அடுத்தது முக்கியம், மழை தண்ணி படக்கூடாது. மழை தண்ணி பட்டால் மழை தண்ணியில் மழை வரக்குள்ள ஒரு வார சூழல் உங்களோட தொட்டியில் இருக்கிற சூழலை விட அதுக்கு ஃபேவரபுளான சூழல், அதாவது அதுக்கு விருப்பமான சூழல். அப்போ புழுக்கள் வெளியேற ஸ்டார்ட் ஆகிடும். ஆகவே மழை தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் மிக மழை தண்ணி பட்டால் இந்த மண்புழு உரத்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் கரைஞ்சி போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஆகவே அதை இது பண்ணிடலாம். அடுத்தது நாங்கள் அந்த பெரல் யூனிட் ஒன்று அடிக்கடி காட்டுறதானே, அந்த பெரல் யூனிட் ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த பெரல் யூனிட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்லோப் ஒன்று இருக்குது. சாதாரணமாக எப்போவுமே இந்த மண்புழுக்களுக்கு தண்ணி சரி வராது. தண்ணிக்குள்ள இந்த மண்புழுக்கள் ஒரு போது நிற்காது, செத்து போகும். ஆனால் கட்டாயமாக ஈரம் இருக்கணும். அந்த வித்தியாசத்தினா லெவல் இங்கே இருங்க. தண்ணி சரி வராது, ஈரம் மீக்கணும். ஆகவே நாங்கள் என்ன ஒரு ஸ்லோப்பில் எப்பவும் எங்களோட தொட்டிகளை கட்டாயமாக ஒரு ஸ்லோப்பில் மெயின்டைன் பண்ணி சாணி கரைச்சி ஊற்றக்குள்ளேயோ மற்ற சந்தர்ப்பங்கள்லையோ நாங்கள் தண்ணி ஈரமாக்குறது தண்ணி ஊற்றக்குள்ளேயோ வார தண்ணிகள் எல்லாம் வெளியில் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சுடுவோம். அதை கட்டாயமாக சாணி கரைச்சி ஊற்றினா மறந்துடாதீங்க, சாக்கால மூடணும். சாக்காலையோ அல்லது ஒரு நல்ல தடினமான சீலையாலையோ மூடி வைக்கணும். என்னன்னு சொன்னால் சாணம் வெயிலுக்கு பட்டால் கான்க்ரீட் மாதிரி ஃபுல்லாக இம்பர்மியபிள் லேயர், அதாவது புழுக்கள் மேலே வந்து கீழே போய் சாப்பிட்டுட்டு மேலே வந்து உரம் போடையில் ஒரு கட்டத்துக்கு வந்துடும். புழுக்கள் சாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். கீழே அதுக்குரிய சூழல் சுவாத்தியம் கிடைக்காம போகும். அடுத்தது நிறைய பேர் கேட்குற பிரச்சனை, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பூட் ஸ்ட்ராப்பிங், அதாவது பெரிய அளவில் கெப்பாசிட்டி உள்ளவங்க ஓகே இது நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கைட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நாங்கள் முழுமையாக செய்ய தயாரான்றார்கள். பெரிய அளவில் புழுக்களை வாங்கி தொட்டியை போட்டு செய்யலாம். ஆனால் மத்தாக்கள் எல்லாரும் ஒரு வீட்டு தோட்டம் வச்சுக்கிறார்கள் அல்லது நான் இதில் என்னென்னு பார்த்து போட்டு இதை பற்றி அறிஞ்சு போட்டு நான் ஒரு கொமர்ஷியலுக்கு போகிறேன்னு நினைக்கிறார்கள்லாம் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா ஒரு 5,000 5,000 ரூபாய்க்கு அந்த புழு செட்டப் விற்கிது. எங்கள்கிட்ட முழு செட்டப்பையும் 10,500 ரூபா தரலாம். அந்த செட்டப்பை வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட வீட்டு கழிவுகளை முழுமையாக உரமாக்கிடலாம். அது வெரி சிம்பிள், அதாவது ஃபுல் ப்ரூஃப் மெத்தட், யாருமே செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தானே இது. மற்றவங்களுக்கு இதில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்போ நான் உதாரணமாக சஜிப் சராக்களை வீட்டை போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் வீட்டு கழிவே ரோட்டுக்கு கொண்டு போகிற இல்லை. அவங்களோட வீட்டிலேயே மாதுளை தோட்டத்துக்கு அவங்களோட ரூஃப்டாப் கார்டனுக்கு அது பயன்படுது. மண்புழு தொட்டி ஒன்று தானே இருக்குது, ஆனால் முழுமையாக போதுமாய்க்குது. அடுத்தது நாங்கள் கூடுதலாக உரம் செஞ்சு என்ன செய்கிற என்று கேட்குறார்கள். கட்டாயமாக நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று சாரேன். என்னன்னு சொன்னால் நாங்கள் 2 வருஷத்துக்கு மேலே தொடங்கக்குள்ளே மண்புழு உரம் என்னென்னு சொல்லி ஆக்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை. மண்புழு உரம் எப்படி வேலை செய்யுது, மண்புழு உரங்கள் எவ்வளோ நல்ல, அதாவது சாதாரண ஒரு கொச்சி மரம் கத்தரி மரங்களுக்கு அதில் வாழ்நாளுக்கே 3 கிலோ 2 தொடக்கம் 3 கிலோ போதும். அதே நேரம் பெரனியல் க்ராப், அதாவது தென்னை மரம் மாமரம் போன்ற மரங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மொத்தமாகவே 10 கிலோ தாராளமாக போதும். நாங்கள் சொல்கிற அந்த என்னது நுண்ணுயிர்களை கொண்ட அடிப்படையில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு 10 கிலோ போதும்ன்ற அளவுக்கு இந்த மண்புழு உரம் நிறைய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இதை சாதாரணமாக எல்லாருக்கும் நீங்கள் விற்கலாம். சரியா, விற்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள்கிட்ட புழு எடுத்து செய்கிறார்கள். நீங்கள் வந்து கட்டாயம் உங்களோட சிச்சுவேஷனை சொன்னால் உங்கள்கிட்ட இருந்தும் உரங்களை வாங்குறதுக்கு நாங்கள் தயாராகிக்கிறோம். ஏன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குற, நாங்கள் உரம் போட்டு கொடுக்குற ஃபார்மில் அவங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட உரத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் சொல்லித்தந்த மெத்தடில் நம்பிக்கையான முறையில், அதாவது கார்பன் நைட்ரஜன் மெட்டஸ், அதாவது அதில் ஊட்டச்சத்துக்கள் சரியாக வார முறையில் போட்டு செய்கிறவங்களுக்கு அவங்க செய்கிறவங்கள்ட்ட நாங்கள் கட்டாயமாக அதை பைபேக் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட, திருப்பியும் சொல்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கக்குள்ள டிரான்ஸ்போர்ட் நிறைய விஷயங்கள் இருக்குதா, சின்ன ப்ராஃபிட்டோட நாங்கள் அதை அவங்களுக்கு கொடுப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்கிறது தான், ஃபார்மிங்கில் நுழைக்கிறதுக்கு விருப்பம் ஃபார்மர்ஸ் இல்லை. ஆனால் இந்த வேலையை நாங்கள் செஞ்சால் எங்கே கொடுக்கணும்னு மட்டும் தெரியாது, ஒரு ஆள்கிட்ட இந்த எடுத்து தேவைப்பட்ட ஒரு ஆளுக்கு கொடுக்கக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது மண்புழு உரம் இயற்கை விவசாயம்ன்றது இன்னும் ஒரு பெரிய ஒரு தூரத்துக்கு போகும்ன்றதால அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு கனெக்டிங் ஹப் எங்களோட மண்புழு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்லேயே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை
மார்க்கெட் பண்ணுறாங்க, விற்கலாம். அங்கே நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, இந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. மண்புழு உரத்துக்கு மார்க்கெட் இருக்குது. சாதாரணமாக 150 ரூபாயிலேருந்து ரிட்டைல் மார்க்கெட் 150 ரூபாயிலேருந்து 400, 450, 500 வரைக்கும் போகுது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் எல்லாம் ஒன்று தான் குவாலிட்டி. பேக்கிங் எல்லாம் மாற்றிட்டு அவங்க அப்ரூவல் எடுத்துகிட்டு போகிறாங்க. 4000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயம். ஆகவே இதுக்கு அங்கே என்ன சொல்கிறேன்னு தெரியாது. மண்புழு உரம் செய்கிறது லேசி. நீங்கள் ஒழுங்கான முறைக்கு புழுக்கள் எந்த அளவுக்கு கூட இருக்குதோ அந்த அளவுக்கு வேகமாக உங்களுக்கு உரம் வரும். அவ்வளோதானே இதை ஈக்குவேஷன். இதில் நீங்கள் பெரிய அளவில் வேலை ஒன்றும் செய்ய தேவையில்லை. கிழமைக்கு ஒருக்கா சாணியை கரைச்சி ஊற்றணும். அப்படி ஒரு சம்டைம் 2 கிழமை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதிகமான புழுக்கள் உருவாகும், வேகமாக கம்போஸ்ட் வரும். ஆகவே நீங்கள் சாணி கரைச்சி ஊற்றுற விதத்தை பொறுத்து உங்களுக்கு கம்போஸ்ட் வரும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் லேயரை போடுற, அதாவது பேசிக் மெட்டீரியலை போட்டு புழுக்களை போடுறாண்டு தான் பெரிய வேலை இருக்கும். அது அப்புறம் ஒரு 6 வீக்குக்கு சின்னதாக டெய்லி வைத்து கொஞ்சம் தண்ணி ஈரத்தை பார்த்துக்கொள்கிற வேலை இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹார்வெஸ்ட் பண்ணுற வேலை தான் இருக்கும். இதை சொல்கிறது எஃபர்ட்லெஸ், முயற்சி இல்லாத ஒரு வருமானம் தரக்கூடிய முறை. இப்போ இந்த ஃபேக்ட்ரியில் நிறைய வேலை நடந்துட்டு இருக்குது, உரம் செய்கிற வேலை நடந்துட்டு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி சம்மந்தம் இல்லை, சத்தம் இல்லை, நாத்தம் இல்லை. இதில் பெத்தஜென்ஸ் ஃப்ரீ. இப்போ நான் என் வெறுங்காயை தான் போட்டு இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இது வரைக்கும் நாங்கள் ஒரு 2.5 வருஷம் அதுக்குள்ளே வேலை செய்கிறோம். எங்கள்கிட்ட காயங்கள் கையில் இருந்தால் கூட வேகமாக ஆறக்கூடிய அளவுக்கு இல்லை நல்ல பெத்தஜன் ஃப்ரீன்னு சொல்கிறது, அதாவது பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் நிறைய இருக்கும். குறிப்பாக சாணியில் நாங்கள் சாணி அதிகம் சம்மந்தப்படுத்துறதால நிறைய இதில் நல்ல மைக்ரோப்ஸ் இருக்குது. பயப்படாமல் இதை செய்யுங்க. எல்லா விஷயத்தையும் முழுமையாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது கழிவுகளை போடணும், 45 நாளில் உரம் வரும், புழுட எண்ணிக்கையில் முக்கியம் உரம் வாரது தங்கி இருக்குது. சாணம் முக்கியம், சாணம் இல்லாட்டி கூட செய்யலாம். ஆனால் சாணம் தான் ஒழுங்கான அட்ராக்டன். அப்போ சாணம் இருந்தால் நல்ல பாருங்கள். இப்போ எங்கள் டையில் எப்போவுமே இந்த வாளிலையும் சாணத்தை நாங்கள் கரைச்சி வச்சுட்டு எடுத்துக்காந்து ஒரு நிழலான பகுதியில் வச்சுக்குவோம். என்னாலும் போய் எடுத்துக்கு வரல, ஒருக்கா போய் எடுத்துக்கு வந்த மனுஷனா எங்களோட முழு தொட்டிகளுக்கும் போதுமானது. இந்த ரூம் மட்டும் இல்லை, சரியா? வாங்க ஆட்டுறோம். இது நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிக்கிற மண்புழு உரம். இதுக்குள்ள புழுக்கள் பெரிய அளவில் இருக்காது. இதை நாங்கள் விற்கிறதுக்காக என்ன செய்வோம் மனுஷனா, அரிச்சு இதை பேக் பண்ணி தான் விற்போம். எங்கட தேவைக்குன்னு சொன்னால் நாங்கள் இப்படியே போட்டுருவோம். புழுக்கள் இல்லாமல் எடுக்கிறப்ப வெளிச்சத்தை காட்டினீங்கன்னா புழுக்கள் எல்லாம் கீழே போயிடும். மேலே இருந்து எடுத்தீங்கன்னா 1-2 புழுக்கள் தான் வரும். அதையும் புறக்கி எடுத்துட்டு நீங்கள் செய்யலாம். இதுக்கு பெரிய அளவில் இந்த தொட்டி தான் நான் சொல்கிறது, அந்த ஹோம் யூனிட்னு சொல்கிற யூனிட். இதில் இந்த வார தண்ணி மிகவும் பெருமதியான ஒரு உரம். இதை நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களோட தாவரங்களுக்கு பயன்படுத்துவோம். அதே மாதிரி ரூமில் நிறைய உரம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதுலேயும் ஒரு இடத்துக்கு கொடுக்குறதுக்காக புழுக்கள் எடுத்து வச்சுக்கிறோம். புழுக்கள் எப்பவும் கீழே தான் நிற்கும். எங்களுக்கு புழுக்கள் தாராளமாக நாங்கள் ஒரு காலத்துலேயும் இந்த புழுக்களை எண்ணி பார்த்தோ நிறுத்து பார்த்தோ கொடுக்குற இல்லை. ஏன்னா எங்களுக்கு தாராளமாக எங்களோட தொட்டி முழுக்க புழுக்கள் இருக்குது. கேட்குறவங்களுக்கு தாராளமாக கொடுக்குறோம். சில வேளை அவங்களுக்கு அந்த புழுக்கள் ஏதாவது மிஸ்டேக்கள் இல்லாமல் போனால் கூட நாங்கள் அதே அளவு புழுக்களை மீண்டும் ஃப்ரீயாக கூட கொடுத்திக்கிறோம் நிறைய பேருக்கு. எங்கள்கிட்ட புழு வாங்கினவங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த இடம் தான் இந்த நான் சொல்கிற இந்த காட்டுற இந்த ரூம் தான், இந்த 3 ரூம்ஸ் தான் என்னையும் அமிர்ஜான் அகமடையும் ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமான ஆக்களை சுற்றி தெரிய வைக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த சின்ன முயற்சியை நாங்கள் செஞ்சு போட்டு கிழமைக்கு 2 தரம் சாணியை கரைச்சி ஊற்றிட்டு இந்த தொட்டிகளை ஈரமாக பார்த்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த புழுக்களை எங்களை பார்த்துக்கொள்ளும், எங்களோட பொருளாதார தேவைகளை பார்த்துக்கொள்ளும். இதுக்கு முழுமையான மார்க்கெட்டிங் வசதி இருக்குது. பயப்படாமல் உங்களோட வீட்டு கழிவுகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழங்கும் இதில் பெருமதி வழங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே அந்த ஒரு மண்புழு உரத்தை மட்டுமே பயன்படுத்தி செய்கிற ஒரு ஸ்காட்ச் போர்ட் டார்க் கிரீன்னு சொல்கிறது. இது சாதாரணமாக இந்த சைஸ் எல்லாம் இந்த சைஸ் காயெல்லாம் கெமிக்கல் ஃபார்ம் செய்கிறவங்களே இந்த சைஸ் காய் எடுக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலரையும் இந்த காய்களையும் பாருங்கள், இதெல்லாம் முழுக்க மண்புழு உரத்தை மட்டுமே வச்சு செய்கிற ஒரு மண்புழு உரம். மீன மடைக்கடை அடி பண்ணாங்க. இந்த ஸ்காட்ச் போர்ட் டார்க் க்ரீன்ன்றதுக்குரிய அந்த உரிய கலருக்கு இந்த காய்கள் வரும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியும். இந்த ஸ்காட்ச் போர்ட் டார்க் க்ரீன்னு சொல்கிற அந்த உரிய டார்க் க்ரீன் கலருக்கு இந்த காய்கள் வார அளவுக்கு இந்த மண்புழு உரம் முழுமையான ஒரு ஊட்டச்சத்தை மாதிரி வரும். இது சம்மந்தமான டவுட் வெளி இந்த கட்டாயம் என்ன செய்யுங்கண்ணா, மெசேஜில் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நிறைய வாட்ஸ்அப் மெசேஜில் ஆன்சர் பண்ணாமல் கிடக்குது. இதில் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு முடியுமான வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். குட் லக் கைஸ்.